உழைக்கும் கைகளே, அதை உருவாக்கும் கைகளே. டேய், புதிங்கால் பொடையில முட்ட அளவுக்கு எங்கடா ஓடுறீங்க? அண்ணா குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டு செத்து போட்டானே. என்னது குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டானா? நேத்துக்கு நல்லா தானே இருந்தா, தூக்கு மாட்ட அளவுக்கு அவனுக்கு என்ன வந்தது? இது லவ்ஸ் மேட்டரா தான் இருக்கு. இருக்குடா, நானும் வர்றேன். டேய் ஒதுங்கடா, ஒதுங்கடா. ஜட மாதிரி பின்னி பின்னி நிக்கிறாங்க பாரு. ஒதுங்கடா டேய். அழுங்கடா, குறி கேக்குறதுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க பாரு. அழுங்கடா, அழு. ஐயோ போச்சே போச்சே. அவா அவா அவவா அவவா அவா 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 அவவா 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 அவா அவவா 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 அவவா. என்ன கைட்ட? அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை? அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? டேய் அங்க போய் பாருடா. நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் தானா? எங்க பாடிட்டு 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னுச்சு. அதை சும்மா நாச்சும் தூக்க மாட்டேன். நீங்க வந்து கெடுத்து விட்டீங்களே. ஆடத்தும் உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிங்க. இதுல மிதிக்கிறேன். பார், இனிமே தூக்கு போடுறேன் எனக்கு ஆள் சொல்லி அனுப்பு. ஏன்? வந்து ஒரே அடியா தொங்க விட்டு போயிடுறேன். போச்சே போச்சே ஐயோ போச்சே. கிளவி கத்தாத, கத்திரினா வாயில கல்லெடுத்து அடிச்சு போடுவேன். அவன் தான் சாகர பொழைச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு ஓவன்னு கத்துற? அவ சாக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். 200 ரூபாய் கதவு போச்சே, அது 6 வாங்கி கொடுப்பாங்க. ஓஹோ, மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம். நான் ஏர்ல பூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கட்ட குடும்பம். மோட்டர் வாங்கும் போதே புதுசா வாங்கணும். பரதேசிக்கு போற பண்ணாடங்க இத்து போற இரும்பு கொண்டு வந்து ரிப்பேர் பண்ண எப்படி பண்றது? எந்திரா எந்திரா, எடுத்து போடுறா. ஏன்னா இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய் என்ன சாதாரணமான நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு, கொழுப்பு. மூளை தலையில தான் இருக்கணும். டேய் என்ன ஏத்து பேசுறதுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்ச வேலையில கால் பங்கு தெரியுமாடா உனக்கு? நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலைய உங்களால கண்ணை திறந்துகிட்டு செய்ய முடியுமா? கண்ணை மூடிட்டு செய்யற வேலை உலகத்துல ஒரே வேலை தூங்குறது தான். அதை யார் வேணாலும் செய்யலாம் மேடா. நான் அதை சொல்ல, வேலையை சொல்றேன். அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு. எங்க செஞ்சு காட்டு. பிடிங்க. நம்ப மாட்டேன். அட பிச்சைக்காரனாயே. பாத்துங்களே, நல்லா பாத்துங்க. அட மண்ணுக்கு பிறந்தவனே, இதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையா ராஜா? பாக்கலையா? இன்னொருக்கா செய்யுமா. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். இனிமே மெக்கானிக் ஷாப்புக்கு வந்த நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்குன்னு பிடிச்சி வெளியே அடிச்சிருவேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. நமக்கு மனைவி அமையல, மோட்டரும் அமையல. ஐயா கொடை புடிச்சிட்டு போற பெரியவர வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போனோம்னு 2 கையும் அடுப்புல வச்சு கறிக்கிறணும். குளிக்கல என்னென்ன பண்றீங்க? டேய் இது குளியாடா, இது கிணறுடா. அப்படியே வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம்னே. சரி வெள்ளையும் சொல்லுமே எங்க போறப்பட்ட? நரசமாபுரத்துல எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னே. பொண்ணை நீ பாக்குறது சரி, பொண்ணு ஒன்ன பாத்துற போகுது. போங்கண்ணே, எனக்கு வெக்கமா வருது. நீ பொண்ணு பார்க்க போறது எனக்கு வெக்கமா இருக்குடா. சரி போறது போற, கிரீஷ் டப்பா மேல இருக்கு, நான் அதை எடுத்து கொடுத்துட்டு போ. சும்மா விளையாடாதீங்கண்ணே. நானே பொண்ணு பார்க்க வெள்ளையும் சொல்லுமா போறேன். அதை எடு, இதை எடு, மட்டை எடுன்னுக்கிட்டு. சரிடா சொல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா. சரி சரி, கையில பட்ட அழுக்காயிரும். தின்ட்டாங்க.
இப்பதானே நீங்க வெள்ளைக்கார மாதிரி சிகப்பா இருக்கீங்க. சிகப்புனா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்புனே. ஐ ஆம் வெரி சாரிண்ணே. ஏங்கண்ணே பொண்ணு பாக்க இந்த பக்கம் தானே போற? ஆமாண்ணே. பைக்கில் போய் உட்காரு, பந்தாவா கொண்டு போய் விடுறேன். சட்டுன்னு முடிச்சிட்டு பட்டுன்னு வாங்க. பொண்ணு பார்க்கவா போற? போண்டா வாயா இரு. இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீ பொண்ணே பார்க்காத அளவுக்கு பண்ணிடுறேன். அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, டைம் ஆச்சு. அடே, இந்த ஒயருக்குள்ள இருக்கிற கம்பியை வெளியே எடுத்து கேரையில சொருகுனா தாண்டா மோட்டரோட மேட்டரே முடியும். இவ்வளவுதானே? இது முதல்ல சொன்னானே. ஏன் அப்படியே குதிச்சு ஓடி போயிருப்பேன். இழுக்கணும், அவ்வளவுதானே. கொடுங்க. ஏய், உனக்கு அழுக்காகிறது? நான் என்ன மடையனா? ஒயர் தானே, எப்படி அழுக்காக? அப்ப இழுக்கிறாங்க. புடி நல்ல தம் கட்டியில இழு. கரெக்டா அவங்க குரூப் டெலிவரி ஆன இடத்துல இருந்து வர்றாயா. அண்ணே என்ன பழிக்கு பழி வாங்கிட்டீங்கல்ல, நான் எப்படி பொண்ணு பார்க்க போறது? கிணத்துக்குள்ள குதிச்சு துணி எல்லாம் துவைச்சு காய வச்சு போட்டுட்டு அப்புறம் போடா. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. அண்ணே வணக்கண்ணே. வாடா கண்மணி, என்னடா ரொம்ப நாள் ஆளையே காணா? விஷயம் தானே வர்றதுக்கு. ஓ, இப்ப விஷயம் இருக்காங்க. ஆமாண்ணே. சொல்றா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பங்கஜம்னு ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கு. கொஞ்சம் இரு. இப்ப சொல்றா. அத என்ன பார்த்து கண்ணடிச்சுச்சுண்ணே. டேய் இருடா. இப்ப சொல்றா. நானும் பதிலுக்கு கண்ணடிச்சுட்டேனே. அடே, ஒரு பொண்ணு கண்ணடிச்சா பதிலுக்கு நாமளும் கண்ணடிச்சா அதுக்கு பேரு நைன்ஸ். நம்ம எல்லாம் ஆம்பளைஸ். கண்ணடிச்ச பொம்பளைஸ கூப்பிட்டு கட்டி புடிச்சு இச்சு இச்சுன்னு தாவாங்கட்ட நொறுங்குற அளவுக்கு ஒரு 10 முத்தத்தை கொடுத்தா தாண்டா வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ணே நான்ல. நீ இல்லன்னா போ, நான் கொடுக்குறேன். அக்கா நான்ல. உங்க அக்கா இருந்தா வர சொல்ல, அவளுக்கு நான் கொடுக்குறேன். ஐயோ நான்ல. எப்பா, உனக்கே புடிக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறாளே அம்மா. என்னது செத்து போன நாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது? நம்ம அடி வாங்கினது பாத்துருப்பானோ? ஓ மயில் காட். என்னடா சிரிச்சுட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே.